இப்போது 4500 5000 கரண்ட்டு பில் வரக்கூடிய ஒரு வீட்டுக்கு இதே 2,10,000 நீங்கள் சோலார் சிஸ்டம் போடும்போது இதில் 78,000 மானியமாக அரசாங்கம் உடனே கொடுத்துருது. ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் போட்ட முதலீட்டை கரெக்டாக 3 வருஷத்துக்குள்ளே திரும்ப எடுத்துடலாம். இந்த மின் கட்டணத்தை மிச்சப்படுத்துவதன் மூலமாக நம்ம திரும்ப எடுத்துடலாம். இந்த மாதிரி போகும்போது நமக்கு நல்ல ஒரு அருமையான முதலீடு. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, இந்த பணத்தை பேங்க்கில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைக்கும்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 8லேருந்து 9% வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம முதலீட்டு திட்டங்களில் இந்த சோலார் நம்ம வீட்டுக்கு போடும்போது மின்சார கட்டணத்தை மிச்சப்படுத்துவது ஒரு பக்கம், அரசாங்கத்திட்டேருந்து 78,000 மானியத்தை வாங்கிக்கலாம். முதலீடு பண்ணுறதுக்கு அரசாங்கமே வங்கிகள்கிட்ட சொல்லி 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த எல்லா விதமான வசதிகளும் கிடைக்கும்போது உங்களுக்கு 3,500 4,000 5,000 கரண்ட்டு பில்லு வந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக சோலார் போட்டுருங்க. இந்த சோலார் சிஸ்டத்தோட மொத்த காலம், ஆயுள் காலம் எவ்வளோ நாள் உழைக்கும் அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்குற இந்த இன்வெர்ட்ரு, ஏசிடிபி, டிசிடிபி எல்லாமே 10 வருஷம் வேரண்டியோடு வந்துடுது. சோலார் பேனல் எவ்வளவு காலம் கேரண்டியாக உற்பத்தி பண்ணும் அப்படின்னா 27 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க.